ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதான் டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லித்தர மாட்டாங்க. அந்த சொல்லித்தராத விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தர நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ பாருங்கள். நம்ம வளன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் உள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு டாபிக், மார்க் நாட் ஈக்குவல் டு சக்ஸஸ். மார்க் வந்து சக்ஸஸை டிசைட் பண்ணாது. மார்க் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் மாதிரி. எக்ஸாம்ஸில் வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்பில் மார்க் இம்பார்ட்டன்ட். பட் நீங்கள் சில பேரை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து ஸ்கூலில் கம்மியாக எடுப்பாங்க, பட் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அது எப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த மாதிரி ஸ்கில் அதிகமாக இருந்தால் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். மார்க்ஸ் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, நம்ம அவ்வளோ மார்க் எடுத்துட்டோம் இவ்வளோ மார்க் எடுத்துட்டோம்னு கம்பேர் பண்ணாதீங்க. மார்க் மட்டும் சக்ஸஸே இல்லை. ஸோ மார்க்கை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இதுதான் மெயினே நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்டில். அடுத்த பாயிண்ட் வந்து மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஸ்கூலில் லைஃப்பில் யாருமே சொல்லியே தரமாட்டாங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து இன்கம் நம்மளுக்கு ஏதாச்சும் வர இன்கம் இல்லைனா நீங்களாம் சேவிங்ஸ் நம்மளோட சேர்த்து ஒரு 10 ருபீஸ் வருதா, 20 ருபீஸ் வருதா, அதை சேர்த்து வச்சு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அடுத்து அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ், இப்போ லைக் கோல்டு, சில்வரு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரிலனா மேலே நம்மளுக்கு நான் கொடுக்குறேன் கார்ட்ஸில், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்குங்களா, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மணி மேனேஜ் பண்ண முடியலன்னா அவங்க லைஃப்பில் மணியே நிற்காது. நம்ம எப்போ பார்த்தாலும் மணி கஷ்டத்துலேயே இருப்போம். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். இது வந்து ஸ்கூல்லையும் லைஃப்லையும் யாருமே மோஸ்ட்லி சொல்லி தர மாட்டாங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எந்த வயசில் இருந்தாலும் இந்த வயசுலேருந்தே நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுங்க. அதுக்குன்னு சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வராமல் ஏதாச்சும் லாஸ் ஆனாலும் அதுக்குன்னு ரொம்ப கவலை ஆகிடாதீங்க. ப்ராஃபிட் மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து இது நம்ம போட்ட காசு திரும்பி வர மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் பிஸ்னஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மொத்தத்துக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன், ஃபெயிலியர் இஸ் நார்மல். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஃபெயில்னால் நம்ம ஸ்கூல் ஃபெயிலியர் சொல்ல, லைஃப்லேயே ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. பட் அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்க ஃபெயில் ஆனாலும் விட மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து நிறைய ஃபெயில் ஆகி தான் வாழ்க்கையில் முன்னேறினார். அடுத்து எலான் மஸ்கோட கம்பெனிலாம் மோஸ்ட்லி பேங்க் அந்த கரப்ட் ஆகிடுச்சு. பட் அவரே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபெயில் ஆனாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறனால மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் வந்துச்சுன்னா அதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அதே நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆகி அடுத்து நம்மளுக்கு வெற்றி வந்துச்சுன்னா அந்த வெற்றி தான் நிச்சயம். ப்ளஸ் அந்த வெற்றி தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதுன்னு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்க வேலை பண்ணுங்கள். பட் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி. இந்த மூணுமே சேர்த்து பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்குன்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்காது. ஸ்மார்ட் ஒர்க்கும் அப்பப்போ யோசிச்சு பாருங்கள். அப்பப்போ இல்லை, எப்போவும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணி விடுங்க. அதுக்குன்னு ஸ்மார்ட் ஒர்க் கூட ரொம்ப பண்ணாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். பட்டு சொல்கிறது என்ன, ஏற்றுக்கோங்க. பிடிச்சா ஏற்றுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அதான் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி. இந்த மூணும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன்று என்னென்னா, நோபடி சேவ்ஸ் யூ. உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கைட் பண்ணுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் உங்களை சேவ் பண்ணுறது கஷ்டம். அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எடுக்கிற டெசிஷன், நீங்கள் எடுக்கிற உங்களோட இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் மட்டும்தான் உங்களோட லைஃப் வந்து டிபெண்டாக இருக்கும். ஸோ எந்த டெசிஷன் எடுத்தாலும் எப்படின்னா கரெக்டாக எடுங்க. ஒன்றுத்துக்கு ஒரு 100 டைம்ஸ் யோசிங்க. 100 டைம்ஸில் ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு யோசித்து எடுங்க. ஏன்னா யாரும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. டீச்சர்ஸில் எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி விடுவாங்க. அடுத்து பேரண்ட்ஸ் வந்து மணி எல்லாத்துலேயும் அவங்களால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் உங்கள் டெசிஷன் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் ரைட்டாக எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க. ஆமாம், நானும் அப்படி தான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஃபோக்கஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஃபோக்கஸ், நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீச்சர் சொல்லும் போது நீங்கள் வந்து ஃபுல்லாக கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அது எந்த விஷயத்தில் இருக்கணும், எந்த விஷயத்தில் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி கவனிங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் இப்போ யாராச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள கண்டுக்காதீங்க. டிஸ்ட்ராக்ஷனே வேணாம் நம்மளுக்கு. நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். என்ன விஷயம் நம்மளுக்கு எது ரைட்டாக இருக்கோ, எது நம்ம அந்த விஷயத்தை கற்றா எதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வச்சு எப்படி நம்ம மணி மேக் பண்ணலாமோ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக இருங்க. ஃபோக்கஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். முன்னாடி சொன்னது எல்லாமே பண்ணினீங்கன்னா நீங்கள் தான் சக்ஸஸ்ஸு. என்ன மாதிரி இருப்பீங்க சக்ஸஸாக. இப்போப்போ கொஞ்சம் ஜோக் படலாம் நீங்கள் எப்போ வீடியோ பார்ப்பீங்க, எல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்கும்னு நீங்கள் போயிடுவீங்களா. அதான் இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துக்காமல் மிட் ரேஞ்சாக எடுத்து நீங்களும் பாருங்கள், ஓகேவா. இந்த ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டே ஃபோக்கஸ்டு. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் லைஃப்லேயே சக்ஸஸ். பிகாஸ் இப்போ நான் கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இந்த 3மே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா, நான் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா. இப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து உங்களை பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அந்த லைஃப்பை அதே மாதிரி நீங்கள் லைஃப்பை பாஸ் பண்ணணுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அது யாரானாலையும் முடியாது. உங்களால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இப்போ என்ன நடந்தாலும் அது ஒரு எக்ஸாம்பிளாக, அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. எப்படின்னா இப்போ வந்து லைஃப்பில் நிறைய ஹார்ட் திங்ஸ் வரும், நிறைய பேட் திங்ஸ் வரும், நிறைய குட் திங்ஸ் வரும். அந்த பேட் திங்ஸு, ஹார்ட் திங்ஸ் அதெல்லாமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்படி நடந்துச்சு எனக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அடுத்து இந்த தப்பு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அது லைஃப் ஒரு பாடம் மாதிரி உங்களுக்கு அமையும். அதனால் எந்த இது நடந்தாலும், எந்த தீமை, எந்த நல்லது நடந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகாமல், ரொம்ப டவுன் ஸ்டேஜ் போகாமல் மிட் ரேஞ்சாக இருங்க என்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா கொஞ்சம் வேறு குழப்பி சொல்லியிருக்கேன்னா அந்த குழப்பி நீங்களும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரியும். அடுத்து நம்ம சென்னையிலேருந்து நெல்லூர் போனோம். அந்த விலாக் வந்து மேலே வந்துட்டுருக்கும். தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துருங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த விலாக் இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அது ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு எடுத்தேன். அடுத்து வந்து என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோ ஒன்று சந்திப்போம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வேறு லெவல் பண்ணி விட்ருங்க, ஓகேவா. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் அஞ்சன் பசங்க. நன்றி, வணக்கம்ப்பா, பாய்ப்பா.